ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிஎஸ்எஸ் விஷுவல் எஃபெக்டில் வந்து நீங்கள் வந்து என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னா என்ன, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஷேடோ வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம். ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறோன்னா அந்த பாக்ஸுக்கு எப்படி ஷேடோ அப்ளை பண்ணலாம், அண்ட் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த கிரேடியன்ட் கலரில் வந்து 2 வேரியண்ட் ஆஃப் கிரேடியன்ட் கலர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட், ரேடியல் கிரேடியன்ட் ரெண்டு இருக்குது. ஸோ இதை வந்து இதெல்லாம் இது இப்படின்னா என்ன, இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபில்டர் எஃபெக்ட்ஸ் வந்து இமேஜஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி எப்படியெல்லாம் வந்து இமேஜ் வந்து ஃபில்டர்ஸ் போடலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் சிஎஸ்எஸ் விஷுவல் எஃபெக்ட். ஸோ சிஎஸ்எஸ் விஷுவல் எஃபெக்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு எலமெண்ட்டே ஏதோ ஒரு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த எலமெண்ட்டுக்கு இல்லை அப்படின்னா நம்மளோட வெப்பேஜே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதோட அப்பியரன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுற சில நம்ம சில பண்ணுற ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் என்ஹான்ஸ் தி அப்பியரன்ஸ் ஆஃப் வெப் பேஜஸ் அண்ட் மேக்ஸ் தேம் மோர் அட்ராக்டிவ். ஸோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து மோர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ அதோட விஷுவலாக வந்து அதோட அப்பியரன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து யூசர்ஸை வந்து சொல்ல வைக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சிஎஸ்எஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கும்போது மாடர்ன் யூஐ டிசைன். ஸோ மாடர்ன் யூஐ டிசைன் வந்து இதில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அட்ராக்டிவ் வெப் பேஜஸ், ப்ரொஃபஷனல் அப்பியரன்ஸ் கூட பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேடோஸ், பாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஷேடோ வந்து அப்ளை பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறதுக்காக ஒப்பாசிட்டி கண்ட்ரோலை வச்சு டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேடியன்ஸ் வந்து கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த பிளர் எஃபெக்டெல்லாம் வந்து சில இது இருக்குது. ஸோ அந்த ஃபில்டர் ப்ராப்பர்ட்டியில் ஸோ அதெல்லாம் வந்து இதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா வந்து இதில் எக்ஸாம்பிள்ஸாக வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதோட ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா ஒப்பாசிட்டி. ஸோ ஒப்பாசிட்டின்றது பேசிக்காக என்னென்னு பார்க்கும்போது இப்போ இங்கே வந்து விஷுவல் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கல. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள். ஸோ இது ஒப்பாசிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா இதை விட்டுருங்க. ஓகே, ஸோ இது பாருங்கள், ஒப்பாசிட்டி 0.5 இருக்குது, இது ஒப்பாசிட்டி 1 இருக்குது. ஸோ இந்த ஒப்பாசிட்டி 1ன்றது வந்து என்னென்னா இதோட நார்மலான விஷுவல் தான். ஓகே, நம்ம பார்க்கும்போது நார்மலாக அது தெரியுதுன்னா அதோட ஒப்பாசிட்டி 1, அதோட நார்மல் கலர்லேயும் நார்மலாக அது வந்து எந்த ஒரு லைட்டாக ஆகாமல் இருக்குன்னா அது வந்து ஒப்பாசிட்டி 1ன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் ஒப்பாசிட்டி 0.5ன்றது என்னென்னா இதோட ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம ஏதாச்சும் எழுதி வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன எழுதிருக்கோன்றது நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியும். ஏன்னா அதோட டிரான்ஸ்பரண்ட்னஸ் வந்து 0.5% அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். 50% ஆஃப் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ இப்போ சில நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குல்ல, லைக் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸோட இந்த கதர் ஷர்ட்டுன்னு வாங்கல, நம்ம வந்து இப்போ போடும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து லைட்டாக ஒரு டிரான்ஸ்பரன்சி தெரியும். உள்ளே வந்து பனின் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது வந்து ஒப்பாசிட்டியில் வந்து 0.5 அப்படின்றது வந்து ஒரு வேல்யூவாக இருக்குது. ஸோ இங்கே வந்து 0ன்றது என்னென்னா இங்கே ஒன்றுமே தெரியாது 0 அப்படின்னும் போது. ஓகே, ஸோ இது வந்து 0 ஒப்பாசிட்டின்னும் போது ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட், அங்கே வந்து இருக்கிறதே தெரியாது, அங்கே தான் இருக்கும். பட் ஆனால் இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி வந்து ஓகே இன்விசிபிளாக இருக்கும். ஸோ மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா 0, 0.5, 1 இது 3 தான் வந்து மேஜராக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதோட சின்டாக்ஸ் வந்து ஒப்பாசிட்டி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ மீனிங் வந்து இங்கே பாருங்கள், 0ன்னும் போது ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், 0.5ன்னும் போது செமி டிரான்ஸ்பரண்ட், 1ன்னும் போது ஃபுல் விசிபிள். ஓகே, ஸோ இது வந்து எப்படி பண்ணலான்றது வந்து நம்ம விஎஸ் கோடில் போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணேன் HTML-ல, index.html. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டைலிங் வந்து நம்ம இன்டர்னல் ஸ்டைல்லே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எதுவும் சிஎஸ்எஸ் பேஜ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணல. ஒரு இமேஜ் வச்சுருக்கலாம், அந்த இமேஜே எடுத்துக்கோமே. இந்த இமேஜ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிப்போம்.
இமேஜை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட அவுட்புட்டை போய் பார்ப்போம். ஸோ அவுட்புட்டை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா லைவ் சர்வர் வந்து ஆன் பண்ணணுமா. ஓகே, ஸோ லைவ் சர்வர் வந்து ஆன் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ஓகே ஸ்டைல் டேக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா இமேஜ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் என்ன வந்து எழுதுறேன்னா ஒப்பாசிட்டியை பற்றி தானே பார்த்தோம். ஸோ ஒப்பாசிட்டி ஈக்குவல் டு 0.5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அவரோட இது வந்து பாருங்கள், இது எப்படி இருக்குங்க, இவங்க அது வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0.5 ஒப்பாசிட்டி கொடுத்தோடனே இது வந்து ஒரு கொஞ்சம் வந்து அதோட ஷேடடாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு கலர் கொடுக்குறோன்னா அது வந்து தெரியும். ஓகேயா, இருங்க நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரான எக்ஸாம்பிளாக பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இமேஜ் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இமேஜ் வந்து ப்ராப்பரான ஒரு எக்ஸாம்பிளாக அதனால் பண்ண முடியல. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா இது ஒரு டிவ் இருக்குங்க. நான் இதுக்கு மேலே இன்னொரு H1 டேக் கொடுத்துக்கிறேன். ஸோ இது H1 டேக்கில் வந்து ஹலோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா H1 டேக்கை வந்து நான் பொசிஷன் வந்து ஸோ பொசிஷன் நான் ஆப்சல்யூட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஆப்சல்யூட்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த டிவ் வந்து அந்த H1 ஏரியாவுக்கு மேலே வந்துடுமா. இப்போ நான் இந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம கீழே இறக்கலாம். லெஃப்ட்டு ஒரு 10 பிக்சல், டாப்பு ஒரு 10 பிக்சல். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது புரியும் என்ன பண்ணுறேன்றது. ஸோ நான் அந்த டிவை செலக்ட் பண்ணிவிட்டு வித் ஹைட்டெல்லாம் செட் பண்ணிக்கிறேன். வித்து வந்து ஒரு 100 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம போயிட்டு ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நான் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்ல. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கொடுக்கலாம்னா ரெட்டு. ஸோ இப்போ வந்து போய் நான் அவுட்புட் பார்க்குறேன். இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து எனக்கு தெரியுது. இது எதனால் வந்து இந்த இது வந்து நம்மளுக்கு மேலே தெரியுதுன்னா இது வந்து இதோட இது வந்து அதிகமாக இருக்கலாம் வேணாம். இப்போ நான் இதை வந்து குறைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. Z இண்டெக்ஸு 1 செகண்ட். நான் என்ன பண்ணுறேன்னா Z இண்டெக்ஸ் வந்து 2ன்னு போடுறேன். இந்த Z இண்டெக்ஸ் வந்து Z இண்டெக்ஸ் -1 போட்டுக்கிறேன். இது வந்து இதுக்கு பின்னாடி வந்து இப்போ போகணும். ஓகே, பின்னாடி போயிடுச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த இது இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிவ்வில் வந்து ஒப்பாசிட்டி வந்து செட் பண்ணுறேன். ஸோ ஒப்பாசிட்டி நான் என்ன செட் பண்ண போகிறேன்னா 0.9 செட் பண்ணுறேன்னு வச்சுங்க. அது எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒப்பாசிட்டி நம்ம 9 செட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எப்படி தெரியும்னா லைட்டாக அங்கே பாருங்கள், பார்த்தீங்களா உள்ளே வந்து நம்மளுக்கு லைட்டாக அந்த ஹலோன்ற வேர்டு வந்து தெரியும். ஸோ இப்படி தான் வந்து ஒப்பாசிட்டி வந்து நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் எல்லாம் வந்து தெரியும். ஸோ நான் இப்போ வந்து ஃபைன் கொடுக்குறேன். அதுக்குள்ளே இருக்கிறது வந்து அப்படியே தெரியும் பாருங்கள். ஃபைன் கொடுத்துட்டா இப்போ பார்த்தீங்களா. ஸோ உள்ளே இருக்க ஹலோ வந்து அப்படியே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒப்பாசிட்டின்றது இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்னஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறது. ஆனால் 0ன்னு கொடுத்துட்டோன்னா வந்து காணாமலே போயிடும். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், அங்கே வந்து காணாமல் போயிடுச்சா. ஸோ நான் 0.1ன்னு கொடுக்குறேன். அது எந்த அளவு தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ லைட்டாக வந்து உங்களுக்கு தெரியுது இல்லை இங்கே பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பாசிட்டி அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒப்பாசிட்டி வந்து நம்ம எந்த மாதிரியான இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்சிஷனு, அனிமேஷனு, ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம இந்த ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்காக தான் இந்த ஒப்பாசிட்டின்றதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரான்சிஷன், அனிமேஷன்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அங்கே அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எப்படியெல்லாம் இப்படி கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் கூட பண்ணலாமா அப்படின்ற ஒரு இதுவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேயா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டியில் இருக்கிற ஓவரால் கான்செப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா பாக்ஸ் ஷேடோ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஷேடோன்றது என்னென்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள். ஸோ இந்த காமன் யூஸ் கேஸஸ் கொடுத்துருக்கோம்ல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு பாக்ஸ் இருக்குங்க. இந்த பாக்ஸை சுற்றி வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கா? ஸோ இந்த ஸ்க்ரீன்லேருந்து இது வந்து தனியாக ஃப்ளோட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கா? ஸோ இந்த மாதிரியான ஒரு பார்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பாக்ஸ் ஷேடோ. ஸோ இந்த பாக்ஸுக்கு ஒரு ஷேடோ வந்து கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து ஷேடோ வந்து பேக்கில் வந்து தெரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே எக்ஸாம்பிள் கூட நம்ம வந்து எப்படி பண்ணலான்றதை பண்ணி பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இதோட சின்டெக்ஸ் வந்து பார்க்கும்போது பாக்ஸ் ஷேடோன்னு போட்டு ஹரிசாண்டலாக என்ன எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஷேடோ வந்து ஹரிசாண்டலாக எந்த டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இருக்கணும், அதே மாதிரி வெர்டிகலாக எந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து அதோட பிளர் வந்து எந்த அளவு இருக்கணும், அப்புறம் அதோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பேராமீட்டர் அதோட கலர் வந்து என்ன இருக்கணும் அப்படின்றது. இந்த 4 பேராமீட்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான பாக்ஸ் ஷேடோ வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேயா? ஸோ அதோட எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து 5 பிக்சல் பாக்ஸ் ஷேடோன்னு போட்டு ஒரு டிப்புக்கு 5 பிக்சல் 10 பிக்சல் அந்த கிரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான பாக்ஸோட ஷேடோ வந்து கிடைக்கும். ஓகேயா? இந்த ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க இந்த கார்ட்ஸ் வந்து பாக்ஸ் ஷேடோஸ் வந்து. ஓகேயா? ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஷேடோ யூஸ் ஆகுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட காமன் யூஸ் கேஸஸ்லாம் வந்து என்னென்னு பார்க்கும்போது கார்ட்ஸ், இந்த மாதிரி கார்ட்ஸ் ரெடி பண்ணுறது தான். இந்த ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு தனியாக தெரிய மாதிரி இருக்கும்ல. ஸோ நீங்கள் வந்து இது பண்ணும்போது ஸோ அதுக்காக வந்து இந்த கார்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த கார்ட்ஸு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸ், பட்டன்ஸு, கண்டெய்னர்ஸு, பாப்அப்ஸு, ஸோ அந்த மாதிரியான இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெமோனே சொல்லிட்டு போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாக்ஸ்க்கு ஷேடோ போட்டு. ஓகேயா? ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஷேடோ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன், ரீநேம் பண்ணிக்கலாம். இதை தெரியாமல் நான் இது மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, நான் இந்த இப்போ நான் என்ன டாபிக் வந்து சொல்லலான்னு நம்ம வந்து கார்டு தானே வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இருக்கோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே இந்த ஹலோலாம் தேவையில்லை, நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டிப்புக்கே எப்படி பண்ணலான்றது வந்து பார்ப்போம். அது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஓகே இந்த வித்தெல்லாம் கொடுத்துட்டோமா, அந்த வித்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம் அந்த வித்தை. ஸோ வித்து வந்து ஒரு 200 பிக்சலும், ஹைட் வந்து ஒரு 400 பிக்சலும் கொடுக்குறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓகே இப்போ வந்து நம்ம எதுவும் அப்ளை பண்ணாதனால தெரியாது. நான் என்ன பண்ணுறேன்னா BOX பார்டர் கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஸோ பாக்ஸ் ஷேடோ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், எத்தனை பிக்சல் வந்து அது மூவ் ஆகிருக்கணும் அப்படின்றது பார்த்த மாதிரி நான் அதில் கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரியே போடுவோம். 5 பிக்சல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பிக்சல் கொடுக்கலாம். கலர் வந்து கிரே. ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். சரி, சம்திங் ஓகே, அந்த ஃபைல் நேம் நம்ம எக்ஸ்டென்ஷன் தப்பாக கொடுத்துருந்தோம்ல, இப்போ வந்து பண்ணும்போது சரியாயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கார்டு எப்படி வந்து க்ரியேட் ஆகிருக்குங்க. நான் இந்த இடத்துல வந்து இதை நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 3 போட்டுக்கலாம், இங்கே ஒரு 3 போட்டுக்கலாம். ஸோ இப்போயுமே வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் தெரியுது. ஓகேயா? ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு 2 போட்டு இதையும் 2 போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திடலாம். ஸோ இதை 30 வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளரை வந்து கம்மி பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி தெரியுதா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட வித்தை வந்து 300 பிக்சலாக மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்பராக கார்டு வந்து இப்போ நம்ம வந்து பார்டரே எதுவும் ஆட் பண்ணலீங்க பாருங்கள். இந்த ஸ்டைலில் வித்து ஹைட் ஆட் பண்ணியிருக்கேன், பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ரேடியஸ் இருந்தால் நல்லா இருக்குன்றதாக ஆட் பண்ணேன். பாக்ஸ் ஷேடோ தான் கொடுத்துருக்கேனே தவிர இதுக்கு கலரோ பார்டரோ எதுவுமே கொடுக்கல நான், பேக்ரவுண்ட் கலர் இது மாதிரிலாம். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இது இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃப்ளோட் ஆகிற மாதிரியான ஒரு இது. ஓகே, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே,
ஓகே ரைட். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஷேடோஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஷேடோ பட்டன்லேயும் யூஸ் பண்ணலாம். பட்டனுக்கு வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பட்டனுக்கு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பட்டனுக்கு சேம் இப்போ இங்கே என்ன பண்ணிடுமோ அதே தான் அங்கே பண்ண போகிறோம். பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ பட்டன் போட்டுட்டு அதுக்கு வந்து பேடிங் ஆட் பண்ணிக்கலாம். பேடிங் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேடிங்கில் வந்து என்ன போடலான்னா இங்கே வந்து ஒரு 8 பிக்சலும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு 16 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஸோ அதோட அவுட்புட் எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன். இந்த பட்டன் வந்து நான் இதுக்குள்ளே இந்த டிவ்வுக்குள்ளே கொடுத்துக்கலாம் இந்த பட்டன். ஓகேவா, டிவ்வுக்குள்ளே கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸாக கொடுத்துட்டு சென்டராக கொண்டு வந்துடுறேன் இதை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதோட அலைன் ஐட்டம்ஸை பாட்டம் கொண்டு வந்துடலாமா? சாரி, எண்டு. ஸோ எண்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா கீழே வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நான் பேடிங் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ லோட் ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து கீழே வந்து ஒரு பட்டன் மாதிரி செட் பண்ணி வைப்போமா? ஓகேயா, ஓகே. ஸோ இதுக்கு வந்து கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு எல்லோ க்ரீன் ஆட் பண்ணிக்கலாமா? க்ரீன் எல்லோ. ஸோ க்ரீன் எல்லோ ஆட் பண்ணிவிட்டு பார்டர் வந்து 1px சாலிட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், என்ன கலர் கொடுக்கலாம்? பிளாக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு ஒரு பட்டன் வந்து நம்மளுக்கு இப்படி வந்து ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து ஒரு ஷேடோ மாதிரி கிரியேட் பண்ணலாமா? ஓகே, ஸோ பாக்ஸ் ஷேடோ அதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 பிக்சல் 5 பிக்சல் சாரி ஓகே ஒரு 10 பிக்சல் கலர் வந்து கிரே சாரி. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதோட இது வந்து தெரிஞ்சுது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இதை பிளாக்லேருந்து எடுத்துகிட்டு க்ரீன்னே போடுறேன். ஓகே, ஸோ க்ரீன்னு போட்டுக்கிறேன். ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே நம்மளுக்கு வந்து இதோட இது வந்து தெரியுதா? ஷேடோ இதை சுற்றி இப்படி வந்து இந்த பக்கம் வந்து நம்ம இது மாதிரி நிறைய வந்து சேஞ்ச் பண்ணி போடலாம். ஸோ இந்த 2 பிக்சல் தான் போகணும்னு இல்லை, -2 பிக்சல் போடலாம். -2 போட்டிங்கன்னா வேறு டேரெக்ஷனுக்கு வந்து இந்த ஷேடோ வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேரெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து போடும்போது டேரெக்ஷன்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேடோ. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் ஷேடோவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதை நான் வந்து அப்படி டூப்ளிகேட் பண்ணுறேன். இங்கே ஒரு 3 வந்திருக்கு. ஸோ இது கீழே வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதோட வித்தையும் ஹைட்டும் குறைச்சிடலாம். இங்கே வித்து 200 ஹைட்டு 300ன்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ அந்த மெயின் தான் வந்து சாரி ஸோ மெயின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இங்கே டிவ்னு போடலாம் தான், ஆனால் ஏன் மெயின்னு போடுறோன்னா இங்கே டிவ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இதை வந்து மறுபடியும் கொடுத்தோன்னு வைங்களேன், எனக்கு நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். ஓகே, ஸோ
நான் இதுக்குள்ளே இதெல்லாம் கொடுத்துட்டு இது மெயினுக்கு வந்து ஒரு ஸ்டைல் கொடுக்கலாம். ஸோ மெயின் தானே இப்போ ஒரு பேரண்ட்டு. ஸோ இவரை வந்து ப்ளக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகேயா? ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து ஜஸ்டிஃபை வந்து ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகே, ஸோ ஃப்ளக்ஸ் கொடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து கொடுத்தோம்னா சென்டர்னு கொடுத்துடலாம். வேணாம், இது வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் ஈவன் கொடுத்தோம். ஸ்பேஸ் EVEN. ஓகேயா? ஸோ ஸ்பேஸ் ஈவன்லி. ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு இது வந்து ஸ்பேஸ் ஈவனாக வந்து க்ரியேட் ஆகணும். ஆகிருக்கா? நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்துக்கலாம். ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சது தான் சொன்ன. இது வந்து அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்தோன்னே எங்கே வந்திருக்கும்? கீழே வந்திருக்குமா? பட் ஏன் இது கீழே வரலன்னா இதோட வித்து வந்து இந்த ஏரியாவோட முடிஞ்சு. ஓகே, ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கீழே வர முடியல. புரியுதா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ். ஸோ யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா டெக்ஸ்ட் ஷேடோன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு கார்ட்ஸ், பட்டன், கண்டெய்னர், பாப்அப் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஷேடோ வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா CSS டெக்ஸ்ட் ஸ்டைலிங்கில் வந்து பார்த்துருப்போம். அங்கேயே வந்து இதை பற்றி பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இங்கேயே வந்து எதுக்கு பார்க்க போகிறோம்னா இந்த பாக்ஸ் ஷேடோன்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் ஷேடோன்னு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக அதை நம்ம இங்கே போடுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கலாம், டெக்ஸ்ட் ஷேடோன்னு. ஸோ இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது வெளியே ஒரு H1 டேக் போட்டு TEXT டெக்ஸ்ட்டு SHADOW டெக்ஸ்ட் ஷேடோன்னு போட்டு இப்படி இருந்துச்சா. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இங்கே வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாக்கா அதெல்லாம் காணாமல் போகிறோம். ஓகே, ஃபைன். இப்போ வந்து ஒரு H1 டேக்கை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு, இருக்கிறது H1 டேக் ஒன்று தானே, சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா டெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து இது ஃபஸ்ட்டு இதோட சைஸை வந்து பெருசு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவுட்புட் போய் பார்த்துக்கலாம். இப்படி இருக்குது. இதை நான் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சென்டரை வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா ஃபாண்ட்டு வந்து வித்து வந்து எவ்வளோ இருக்கணும்னா போல்டாக இருக்கணும். ஸோ போல்டுன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. பட் வந்து ஓகே, இதுதான் வந்து போல்டுனே நம்ம சொல்கிறோம் போல இருக்கு. போல்டர் அப்படின்னு மாற்றுவோம். அப்ளை ஆகுதா? அப்ளை ஆகுது. நம்ம 900ன்னு கொடுப்போம். என்ன 900 தான் இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ. ஸோ ஓகே, ஃபைன். இதில் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். இதை எடுத்துடலாம். ஸோ ஃபாண்ட் சைஸில் வந்து என்ன பண்ணலாம்னா லார்ஜர் சைஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இருந்தது தான் இருக்கிறதுலே பெருசு போல இருக்குது. ஓகே, நம்ம வந்து அதனால் சைஸை வந்து எதுவும் மாற்ற தேவையில்லை. ஸோ அதுக்கு எது லார்ஜர்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கோம், அந்த லார்ஜரை கொடுத்துருச்சு. நம்மளுக்கு இதோட பெருசாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்ன பண்ணலாம்னா அப்போ ஃபாண்ட் சைஸை வந்து ஒரு 20 பிக்சல் போடலாமா? சின்னதாக இருக்குது. ஒரு 30 பிக்சல் போடலாம். ரொம்ப பெருசாக ஆகுங்க. பெருசாலாம் ஆகலை. 50 பிக்சல். ஃபைன். ஸோ ஒரு 60 பிக்சல் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷேடோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலான்றது ஷேடோ ஆட் பண்ணலாம்.
ஸோ அந்த டெக்ஸ்ட்டு ஷேடோ ஆட் பண்ணுறது மாதிரி இதுக்கு வந்து ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம். கலரில் வந்து டார்க் ப்ளூ. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம டார்க் ப்ளூவை ஆட் பண்ணிடுவோம் இப்போ. ஓகே, இதில் வந்து இப்போ ப்ளூ கலர் ஆட் ஆகிடுச்சா? இப்போ இது வந்து டெக்ஸ்ட் ஷேடோ வந்து ஆட் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து என்ன, இதோட ப்ளர் எவ்வளோ இருக்கணுன்றதுக்கு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ளர் கலர் வந்து என்ன கொடுக்கலாம்னா ஸோ இந்த லைட் ப்ளூவாக கொடுப்போம். இங்கே பார்த்தீங்களா ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு மாதிரி நம்மளுக்கு தெரியுது. நம்ம கிரே கொடுப்போம். சாரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஷேடோ வந்து நம்மளுக்கு தெரியுதா? எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்றது தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, அது வந்து ஷேடோ அப்ளை ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் ஷேடோ ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஷேடோ. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இது எதுக்காகலாம் யூஸ் பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் ஹெட்டிங். ஸோ இப்போ நான் இந்த ஹெட்டிங் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன்ல, இது ஒரு ஸ்டைலிஷாக இருக்கா, இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அட்ராக்டிவ் லோகோஸ், பெட்டர் டெக்ஸ்ட் விசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேக்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த கிரேடியன்ட் கலரில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட், ரேடியல் கிரேடியன்ட்னு சொல்லிட்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலரில் பேக்ரவுண்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல, இந்த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணுறது தான் இந்த லீனியர் கிரேடியன்ட்டு, ரேடியல் கிரேடியன்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து இப்போது அதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பேக்ரவுண்டுன்னு போட்டு கலர்ஸ் வந்து போடுவோமா, சிங்கிள் கலர் போடுவோம். ஆனால் அது வந்து நம்மளுக்கு சிங்கிள் கலர் போடுறதுனால பேக்ரவுண்ட் கலர்லாம் அந்தளவு நல்லா இருக்காது. அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா லீனியர் கிரேடியன்ட்டுன்னு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்து ஒரே சிங்கிள் இதில் டிஃப்ரெண்ட் கலர் ஆட் பண்ணுவோம். ஸோ எத்தனை கலர் வேணுமாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேயா, ஸோ அட்வான்டேஜஸ் எல்லாம் இதுக்கு என்னென்னு பார்க்கும்போது மோர் அட்ராக்டிவ் தென் சாலிட் கலர்ஸ், மாடர்ன் வெப் சிஸ்டம், வெப் டிசைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நோ இமேஜ் ரிக்வயர்ட். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு இமேஜ் தேவைப்படுமா? இல்லை. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது என்னென்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது லீனியர் கிரேடியன்ட். ஸோ இந்த லீனியர் கிரேடியண்ட்டோட சின்டாக்ஸ் வந்து பாருங்கள். ஸோ பேக்ரவுண்ட் நம்ம சொன்ன மாதிரி பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே லீனியர் கிரேடியன்ட்டுன்னு போட்டு டேரக்ஷன். ஸோ எந்த டேரக்ஷனில், ஸோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்றது. ஸோ இப்படி தான் வந்து லீனியர் கிரேடியன்ட் போடுறது. நம்மளுக்கு 2 கலர் போடுவோம். 2 கலர் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட்டாக இந்த மாதிரி வந்து இந்த டேரக்ஷனில் இது லெஃப்ட் டு ரைட்டில் இருக்கா, அதே மாதிரி இதில் வந்து நம்ம டேரக்ஷன் எது வேணால் போட்டுக்கலாம் நம்ம இதில். ஸோ டாப் டு லெஃப்ட், ஸோ டு லெஃப்ட்டு, டு டாப்பு, டு பாட்டம், அப்படின்னா நம்ம டிகிரிஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். எந்த டிகிரியில் வந்து போகணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், ரெட் எல்லோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ டு ரைட்டு, ஸோ லெஃப்ட்லேருந்து டு ரைட்டுக்கு போகிறது தான் இது வந்து டு ரைட்டுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இது எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பாடி, ஸோ பாடியை சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டைல் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாடி வந்து வித்து 100. ஸோ வித்து வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து இது ஸ்டார் போட்டு இதை ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, வித்து வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா இங்கே மார்ஜின். ஸோ மார்ஜினில் வந்து 0 கொடுத்துக்கலாம். பேடிங் அதே மாதிரி 0 கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வித்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். 100 VW. ஓகேயா, நெக்ஸ்ட்டு ஹைட்டு அதே மாதிரி 100 VH. இப்போ வந்து நம்மளுக்கு இதில் வந்து எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நான் வந்து இப்போ பேக்ரவுண்டை வந்து கலர் ஆட் பண்ணுறேன். BG. இந்த சஜஷன் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. லீனியர் கிரேடியன்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வருது. இல்லை, இதில் வந்து என்ன பண்ணலான்னா நமக்கு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கலர் மட்டும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ
ரெட்டு, ஏஞ்சி, ஆரஞ்சு, ஸோ எல்லோ. யா, ஸோ இந்த 3 கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு அவுட்புட் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பார்த்தீங்களா? ஸோ டாப்லேருந்து பாட்டமுக்கு இது வந்து இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து இதுக்கு வந்து நான் வந்து டேரக்ஷன் கொடுக்கலாம்ல. ஃபஸ்ட் பேராமீட்டர் டேரக்ஷன் தானே. அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, சூப்பர். டு ரைட்டுன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்னா இங்கே பாருங்கள். ஸோ ரைட் டு ரைட்னால் டு ரைட்டுக்கு வந்து போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இதுவாக இருக்குது. ஸோ டாப்னு அப்ளை பண்ணால் டாப் டு டாப்புக்கு வந்து வரும். ஸோ கீழேருந்து டாப்புக்கு போதுங்க. ஸோ பாட்டம் தான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்தது, BOTTOM. ஸோ பாட்டம், ஸோ மேலேருந்து வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குன்னா இது இருக்குது, என்னது லெஃப்ட். ஸோ இந்த பக்கம் வந்து வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான இந்த இது வந்து ஒரு மாதிரி இருக்குல்ல, நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இங்கே இதே கலர் கூட நீங்கள் திரும்பி இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது நான் காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் இங்கே எத்தனை கலர் வேணால் ஆட் பண்ணிட்டு போகலாம், உங்களோட இஷ்டம். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதோட ஸ்டைல் வந்து இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து மாறி மாறி வரும். ஸோ நான் இது மாதிரி இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் டு ரைட்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிகிரியெல்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ 45 டிகிரி டிஜி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு 45 டிகிரியில் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்காக நம்ம இந்த லீனியர் கிரேடியண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இங்கே எந்த டிகிரி வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரேடியல் கிரேடியண்ட்டுன்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இவரோட அவுட்புட் டெமோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, பார்க்கவே ஒரு மாதிரி காமெடியாக இருக்குல்ல. ஸோ இதோட காமன் யூஸ் கேஸ் வந்து பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, பட்டன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஹீரோ செக்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இதை போய் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் சொல்லி காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஓகே, ஸோ இதோட சின்டெக்ஸ் பார்க்கும்போது பேக்ரவுண்டு, ரேடியல் கிரேடியன்ட்டு, கலர் 1 கலர் 2ன்னு சொல்லிட்டு எத்தனை கலர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெட்டு எல்லோன்னு ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு கலரை வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் இங்கேருந்து வந்து இந்த லீனியர் வந்து ரேடியலாக மாற்றிக்கிறேன். கரெக்டாக ஸ்பெல்லிங்கு RADIA எல்லாம் கரெக்டாக தான் போட்டுருக்கேன். இங்கே வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து சம் ப்ராப்ளம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து போடுறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இது இப்போது மறுபடியும் வந்து பேக்ரவுண்டு போட்டு அதில் வந்து ரேடியல் ஸோ இதுக்கு வந்து ரேடியல் கிரேடியன்ட்ன்றது தான் வந்து இது. பட் வந்து ஏன் இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இருக்குது இந்த ரேடியல் கிரேடியன்ட்டுன்னு இருக்குது. ஓகே, RE இல்லை RA அப்படின்றத வந்து தெரிஞ்சு நான் தப்பாக போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ரேடியல் கிரேடியன்ட் போட்டு இப்போ வந்து கலர் கொடுக்கலாமா? என்ன கலர் கொடுக்கலாம்? ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் கொடுக்கலாம்னா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று போட்டு நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம்.
ஸோ பிளாக்கு ஏசிக்கு ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. ஸோ எப்படின்னா இங்கே வந்து போயிட்டு இதில் போயிட்டு இந்த இதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம வந்து டாப்புக்கு கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி சாரி இங்கே இல்லை, இதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஓகே அப்படியே ஒரு ஸ்லைட் ட்ரான்சிஷன் இருக்கிற மாதிரி தான், ஃபுல்லாலாம் கிடையாது. ஸோ இது வந்து என்ன கொஞ்சமாக மேலே ஏற்றிக்கலாம். ஓகே இப்போ வந்து இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ எவ்வளோ வந்து ஒரு நல்லா இருக்குது பார்க்க. ஸோ இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த வெப்சைட்ஸ்லலாம் போயிட்டு இந்த மாதிரி கிரேடியன்ட் கலர்ஸ் வந்து செலெக்ஷன் சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் எல்லாம் நீங்களே மேட்ச் பண்ணி பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து அங்கே வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகேயா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட், ரேடியல் கிரேடியன்ட். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃபில்டர் எஃபெக்ட்ஸ் வந்து என்னென்னா இந்த இமேஜஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த இமேஜஸ்க்கு வந்து நம்ம ஃபில்டர்ஸ் நம்மளோட மொபைல்லே எடுத்துக்கங்க. நம்மளோட மொபைல் கேமராவில் வந்து நம்ம ஃபில்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம்னா அதுக்கு வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணுவோமா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து ஃபில்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ இந்த ஃபில்டர்ஸில் வந்து என்னென்ன நல்லா இருக்குதுன்னா ப்ளர்ரு, கிரே ஸ்கேல், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், இந்த மாதிரி சொல்லிட்டு சில இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் நிறையவே இருக்குது. நம்ம வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே போய்ட்டு ஒரு இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இந்த இடத்துல இருக்கிற இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ பேடிங் மார்ஜின் வந்து 20 பிக்சல் கொடுத்துட்டு சரி ஓகே இது இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு இமேஜ் டேக் போட்டுக்கலாம். ஸோ இமேஜ் டேக்கில் நம்மகிட்ட இருக்கிற இமேஜை வந்து போட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் இந்த இடத்துலேருந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேடிங்கை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபில்டர்னு சொல்லிட்டு போட்டு இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ளர்ரு, பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, ட்ராப் ஷேடோஸ், கிரே ஸ்கேலு, ஹியூ ரொட்டேட்டு, இன்வெர்ட், நன்னு, ஒப்பாசிட்டி, சேச்சுரேட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கா. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுதுன்றது வந்து நீங்களாக ஒன்று ஒன்றா போட்டு பாருங்கள். நான் ஒரு சிலதை வந்து என்ன பண்ணுதுன்றதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது நான் ப்ளர்னு போட்டேன். இப்போ பாருங்கள். ஸோ இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளர் ஆகிடுச்சா. ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து இமேஜில் ப்ளர்ரை யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மெனு பார் எடுத்துக்கோங்க. அந்த மெனு பார் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ளர்ராக தெரியும். ஓகேயா. ஸோ ப்ளர்ரான ஒரு மெனு பார் க்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ் வந்து ஒன்று போட்டாச்சா. ஓகே. ஸோ நான் பிரைட்னஸ் கொடுக்குறேன். பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். 200% கொடுக்குறேன் பிரைட்னஸ்ஸு. பாருங்கள் எப்படி தெரியுதா. ஸோ இது எப்படி பிரைட்டாக தெரியுது. ஸோ நான் அது மாதிரி வந்து ஒரு 150 கொடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா அதோட சேஞ்சஸ் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியுதா. நான் வந்து இதை 0ன்னு கொடுத்துட்டோன்னா மொத்தமாக பிளாக் ஆகிடுச்சா. பிரைட்னஸே இல்லை, மொத்தமாக இருந்துருச்சு. 50 கொடுக்கலாம். ஸோ லைட்டாக நம்மளுக்கு தெரியுது பிரைட்னஸில். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ். அடுத்து வந்து கான்ட்ராஸ்ட். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 100 பிக்சல் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள்.
ஓகே. ஸோ நம்ம அந்த கான்ட்ராஸ்ட் வந்து எந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பர்சன்ட் தான். ஓகேவா? ஸோ பர்சன்ட் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா 150%. ஓகே, பார்த்தீங்களா 150% கொடுத்தோன்னே எப்படி வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் வந்து வந்திருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னாக்கா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலன்னா அந்த மாதிரி கொடுக்குறேன். 450 பார்த்தீங்களா எப்படி தெரியுது கான்ட்ராஸ்ட் கலர் எல்லோ ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரியான வந்து எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கான்ட்ராஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரே ஸ்கேல்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அது எது யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்மளோட கிரே ஸ்கேல்ன்றது என்ன, ஒரு இமேஜோட கிரே கலர்ஸை வந்து கொண்டு வரது. ஓகே, ஸோ கிரே ஸ்கேல் வந்து கொடுத்து நான் 100% கிரேன்னு சொல்லிட்டு 100% கொடுத்துட்டுன்னு வைங்க. இங்கே பாருங்கள் ஃபுல் இமேஜுமே கிரே, இந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல ஆகிடும். ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கிரே ஸ்கேல். ஸோ சப்போஸ் 60% கொடுக்கணும்னா 60% வந்து கிரே ஸ்கேல் ஆகிருக்கும். லைட்டாக தான் வந்து நம்மளுக்கு கலர்ஸ் தெரியுது. நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரியுது. ஓகே, நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 20 கொடுக்குறேன்னா நிறைய கலர்ஸ் தெரியும், லைட்டாக வந்து இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரே ஸ்கேலும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் எஃபெக்ட்ஸ். ஸோ என்னென்னலாம் நம்ம இதில் வந்து கற்றுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி எப்படி யூஸ் பண்ணலாம், அது எங்கெங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஷேடோன்னா என்ன, அது பாக்ஸ் ஷேடோவை எப்படி அப்ளை பண்ணலாம், எங்கெல்லாம் வந்து அது எந்த மாதிரியான வெப்சைட்லலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டு ஷேடோலாம் அப்ளை பண்ணி எப்படி அதை வந்து மோர் என்ஹான்சபிளான ஒரு லோகோஸோ இல்லை ஒரு டெக்ஸ்ட் எட்டிங்கோ அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணலான்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன கிரேடியன்ட் கலர்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்குது, லீனியர் கிரேடியன்ட், ரேடியல் கிரேடியன்ட்லாம் எப்படியெல்லாம் நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஃபைனலாக வந்து ஃபில்டர் எஃபெக்ட்ஸ். ஸோ என்னென்னலாம் ஃபில்டர் இருக்குது அதை வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணலான்றதையும் வந்து பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம டீச் பண்ண ஓவரால் கண்டென்ட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து இதோட இந்த சிஎஸ்எஸ் சீரீஸ் வந்து முடியுது. ஓகேயா? ஸோ அவ்வளோதான், இந்த எல்லா கான்செப்ட்டையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து படிக்கும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய எரர்ஸ் வரும். ஸோ அந்த எரர்லாம் வரும்போது அதை நீங்கள் வந்து தேடுவீங்க, என்ன எரர் ஏன் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு தேடும்போது தான் நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக்ஸ்லேருந்து தான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ 10% தான் வந்து அவங்க வந்து எங்கேருந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ 10% எங்கேருந்து லேர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட 10% இல்லை 30% அவங்க படிக்கிறதுலேருந்து லேர்ன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து 50% வந்து அடுத்து வந்து ஒரு 30% வந்து அவங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜில் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கற்றுக்குறாங்க. மீதி 40% அதில் வர மிஸ்டேக்ஸ்னால தான் வந்து கற்றுக்குறாங்கன்றதை வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் உங்களால் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து நீங்களாக ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் இப்போ நாங்கள் கவர் பண்ண எல்லா டாப்பிக்கும் வந்து யூஸ் பண்ணி ஏதாச்சும் வந்து ஒரு வெப்சைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இகாமர்ஸ் வெப்சைட் பண்ணலாம், அப்படின்னா சிம்பிளாக ஒரு டூ டூ லிஸ்ட் பண்ணலாம். இகாமர்ஸ் வெப்சைட் கொஞ்சம் அட்வான்ஸ் தான், அதை விட்டுருங்க. ஒரு சிம்பிள் டூ டூ லிஸ்ட் பண்ணலாம். டூ டூ லிஸ்ட் இல்லைனாலும் கூட ஒரு லேண்டிங் பேஜ் பண்ணலாம். ஸோ லேண்டிங் பேஜ்னா எப்படின்னா ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து இதெல்லாம் இருக்குது, ஸோ இதுதான் இந்த வெப்சைட் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ நாங்கள் வந்து யாருன்றதை சொல்கிறதுக்காக அவங்கக்கிட்ட என்ன நல்லா இருக்குன்னு காட்டுறதுக்காக ஒரு வெப்சைட் மாதிரி பண்ணுவாங்கள்ல. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா லேண்டிங் பேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாட்டிக் பேஜ் தான், அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து பண்ண தான் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் உங்களோட நாலேஜ். ஓகே, இதில் வந்து எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டாபிக் மிஸ் பண்ணியிருக்கேன்னா ஸோ இது வரைக்கும் எந்த டாப்பிக்கும் நான் மிஸ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஓகேயா? ஸோ எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் வந்து இதை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், ஜாவா ஸ்கிரிப்ட் சீரீஸ். ஓகேயா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து என்னென்னலாம் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து எப்படிலாம் வந்து வெப்சைட் வந்து மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோலேருந்து வரும் ஜாவா ஸ்கிரிப்ட்.
ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட இந்த சிஎஸ்எஸ் சீரிஸ் வந்து முடியுது. ஓகே, தேங்க்யூ.